எல்லோருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறது, அதாவது 12th ஹிஸ்டரியில் முதல் பாடம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. அதுக்குண்டான புக் பேக் ஆன்சரை பார்க்க போகிறோம். முதல்ல 1 மார்க் அனைத்து பாடத்துக்கும் நாம் பார்த்துடலாம். ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு காணொளி வரும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இப்போ முதல் பாடம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. முதல் கேள்வி, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எந்த ஆண்டு இந்தியா திரும்பினார்? இதுக்கு சரியான விடை 1915. 1915. அடுத்து இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் ஆங்கில கல்வி எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது? 1835. 1835. அடுத்து, மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சரியான விடை அரவிந்த் கோஷ். அரவிந்த கோஷ். ஏன்னா மற்ற அனைவருமே கீழையுலக அறிஞர்கள். கீழையுலக அறிஞர்கள். அடுத்து நான்காவது கேள்வி, சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர்? சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என கூறியவர்? பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர். அடுத்த ஐந்தாவது கேள்வி, பாருங்க, பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்க. இதுக்கு பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்வு செய்கிறது. பாலகங்காதர திலகர், கேசரி, இது ஒரு பத்திரிகை. அடுத்து தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் குரல். அடுத்து மெக்காலே, இந்திய கல்வி குறித்த குறிப்புகள். வில்லியம் டிக்பை, மெட்ராஸ் டைம்ஸ். மெட்ராஸ் டைம்ஸ். அப்போ இதுக்கு சரியான விடை 3, 1, 4, 2 தான் சரியான விடை. பாலகங்காதர திலகர், கேசரி, தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியாவின் குரல், மெக்காலே, இந்திய கல்வி குறித்த குறிப்புகள், வில்லியம் டிக்பை, மெட்ராஸ் டைம்ஸ். அடுத்து ஆறாவது கேள்வி, பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது? பின்வரும் எது ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது? இதுக்கு ஆப்ஷன் இ மட்டும்தான். சென்னை வாசிகள் சங்கம் 1852. சென்னை வாசிகள் சங்கம் 1852. அடுத்தது ஏழாவது கேள்வி, பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசையை தேர்வு செய்க. பின்வரும் அமைப்புகள் தொடங்கப்பட்ட சரியான காலவரிசையை தேர்வு செய்க. இதுக்கு ஆப்ஷன் இ, அதாவது முதல்ல சென்னை வாசிகள் சங்கம், அதுக்கு அடுத்தது இதிலிருந்து இந்திய சங்கம், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய சங்கத்துக்கு அப்புறம் கிழக்கிந்திய சங்கம், கடைசியாக தான் சென்னை மகாஜன சங்கம். அப்போ 3, 4, 1, 2 என்பது தான் சரியான விடை. ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா கவனிங்க, கவனித்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள். இது உங்களுக்கு போட்டித் தேர்வுகளாக இருந்தாலும் சரி, இல்லை 12th ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க,
அதாவது பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்தாலும் சரி, நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ஆன்சர் சரியாக எழுதணும். அடுத்தது 8வது கேள்வி. இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் யார்? ஏஓ ஹியூம். ஏஓ ஹியூம். அடுத்து 9வது கேள்வி. இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர். இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் தலைவர் WC பானர்ஜி. WC பானர்ஜி. அடுத்தது 10வது கேள்வி. இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர். இந்தியாவின் முதுபெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து இந்தியாவில் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் என்ற நூலை எழுதியவர். அதாவது பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா என்ற நூலை எழுதியவர் தாதாபாய் நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து 12வது கேள்வி பாருங்க. ஆங்கில அரசாங்கம் கூற்று. ஆங்கில அரசாங்கம் தடையற்ற வணிக கொள்கையை பின்பற்றியது. சரி. காரணம் பார்க்கலாம். இங்கிலாந்தின் தடையற்ற வணிக கொள்கையினால் இந்தியா நன்மையை பெற்றது. தவறு. அப்போ ஆப்ஷன் இ கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. அடுத்து ஒடிசா பஞ்சம் குறித்த பின்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை எது? கூற்று 1. 1866ஆம் ஆண்டில் 1.5 மில்லியன் மக்கள் ஒடிசாவில் பட்டினியால் இறந்தனர். சரி. அடுத்து பஞ்சகாலத்தில் 200 மில்லியன் பவுண்ட் அரிசியை பிரிட்டனுக்கு ஆங்கிலேய அரசு ஏற்றுமதி செய்தது. சரி. அடுத்து ஒடிசா பஞ்சமானது தாதாபாய் நவ்ரோஜியை இந்திய வறுமை குறித்து வாழ்நாள் ஆய்வை மேற்கொள்ள தூண்டியது. சரி. இந்த 13வது கேள்விக்கு சரியான விடை இவை அனைத்தும் சரி. இவை அனைத்தும் சரி. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான காணொளி. அதாவது 12ஆம் வகுப்பு ஹிஸ்டரியில் முதல் பாடம் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. அதில் சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. 13 வினாக்கள் விடையுடன் பார்த்தோம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 12th ஹிஸ்டரி யூனிட் 2. அதில் பார்த்தீங்கன்னா தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும். அதில் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் கேள்வி 8 வினாக்களுக்கு நம்ம விடையை நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி. சூரத்தில் நடைபெறவிருந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு காங்கிரஸின் அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு யாருடைய பெயர்
தீவிர தேசியவாதிகளால் முன்மொழியப்பட்டது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய் இதான் முதல் கேள்விக்கு சரியான விடை. அடுத்து இரண்டாவது கேள்வி, பின்வரும் கூற்றுகளை காண்க. பின்வரும் கூற்றுகளை காண்க. அதாவது 1905 மேற்கொள்ளப்பட்ட வங்க பிரிவினை ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு மிகச்சிறந்த உதாரணம். சரி. அடுத்து 1905 நடைபெற்ற கல்கத்தா மாநாட்டில் சுரேந்திரநாத் பானர்ஜி பிரிட்டிஷ் பொருட்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிக்க அழைப்பு விடுத்தார். சரி. 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கில் டவுன்ஹால் நடைபெற்ற கூட்டத்தில் சுதேசி இயக்கம் குறித்த முறையான அறிவிப்பு வழங்கப்பட்டது. சரி. அப்போ இந்த மூன்று கூற்றுமே சரியானவை, மேற்கண்ட அனைத்தும் சரி. அடுத்து மூன்றாவது கேள்வி, பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்க. பின்வருவனவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்க. இந்திய பத்திரிகை சட்டம் 1910 தேசிய அளவிலான செயல்பாடுகளை நசுக்கியது. அடுத்து விடிவெள்ளி கழகம் கல்விக்கான தேசிய கழகம். சுயராஜ்யம் சுய ஆட்சி. சுயராஜ்யம்னா சுய ஆட்சி. அடுத்து சுதேசி. சுதேசினா சார்ந்திருக்கும் நிலைக்கு எதிரான புரட்சி. சார்ந்திருக்கும் நிலைக்கு எதிரான புரட்சி. அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இ. அடுத்து நான்காவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது? பின்வருவனவற்றுள் எந்த ஒன்று சரியாக பொருந்தியுள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஆனந்த மடம். ஆனந்த மடம். அடுத்த ஐந்தாவது கேள்வி, கல்கத்தாவில் அணுசிலன் சமிதியை நிறுவியவர். கல்கத்தாவில் அணுசிலன் சமிதியை நிறுவியவர். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஜீந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஷ். ஜஜீந்திரநாத் பானர்ஜி மற்றும் பரிந்தர் குமார் கோஷ். அடுத்த ஆறாவது கேள்வி பாருங்க, கூற்று. 1905 அக்டோபர் 16 துக்க நாளாக அனுசரிக்கப்பட்டது. அடுத்து மேற்படி நாளில் வங்காளம் முறைப்படி 2 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டது. அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ. அதாவது கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றை விளக்குகின்றது. மிகச் சரியானவை. அடுத்து ஏழாவது கேள்வி, அதே மாதிரி கூற்று கேள்விதான். வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். வ.உ. சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். சரி. காரணம், இந்திய கடற்படைகளில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். சரி. அப்ப கூற்று மற்றும் காரணம் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது. காரணம் கூற்றை விளக்குகிறது. அடுத்து இந்த பாடத்தில் கடைசி கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சுப்பிரமணிய பாரதி குறித்த பின்வரும் எந்த கூற்று தவறானது?
தவறான கூற்று ஆப்ஷன் இ. பாரதியின் குருமணி சுவாமி விவேகானந்தர் என்பது தவறான கூற்று. மீதியெல்லாம் பாருங்க சரியான கூற்று. பாரதி சுதேசமித்திரன் இதழின் துணை ஆசிரியராக இருந்தார். பாரதி திலகரின் டீனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். பாரதி திலகரின் டீனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். பாரதி பெண்களுக்கான சக்கரவர்த்தினி என்ற இதழின் ஆசிரியராக இருந்தார். பாரதி பெண்களுக்கான சக்கரவர்த்தினி என்ற இதழின் ஆசிரியராக இருந்தார். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் கேள்வி என்னன்னா, அதாவது உங்களுக்கு 12ஆம் வகுப்பு வரலாறு ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் நீங்கள் ஏதாவது டாபிக் பற்றி தெரிஞ்சுக்க வேணும்னா, டிஸ்கஷன் பண்ணணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் அந்த டாபிக் டைட்டில் இந்த பாடம் இந்த டைட்டில் நான் டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு டிக்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு நடத்துகிறேன். அதனால் அல்லது இதே 12ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி புத்தகத்தில் ஏதாவது பாடம் நடத்தலைன்னா, உங்களுக்கு நடத்த வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அந்த பாடத்தை உங்களுக்கு முழுசாக நடத்துகிறேன். இப்போதைக்கு நம்ம பார்க்கறது 1 மார்க் வினாக்கள் தான் பார்த்துட்டு வரோம். நன்றி. அடுத்தது நாம் இந்த காணொளியில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு வரலாறு. அதில் 3வது பாடம். 3வது பாடம் என்ன பாடம்? இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம். இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம். அந்த பாடத்திற்குரிய சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு, அதாவது 1 மார்க் கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் எத்தனை கேள்வி இருக்குதுன்னா 9 கேள்வி இருக்குது. 9 கேள்விக்குரிய விடையை நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே முதல் 2 பாடம் நம்ம ஏற்கனவே தொகுத்து வழங்கியிருக்கிறோம். இனி வரக்கூடிய அடுத்தடுத்த காணொளியில் இப்போ இந்த மாதிரி 1, 2, 3 யூனிட்டை உங்களுக்கு மொத்தமாக தொகுத்து வழங்கினாலும் கொடுத்துரும் வீடியோவாக, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். முதல் கேள்வி, தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது? தென்னிந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் யாரால் துவங்கப்பட்டது? ஆப்ஷன் ஆ, அன்னி பெசன்ட். அன்னி பெசன்ட். 2வது கேள்வி, பின்வருவனவற்றுள் அன்னி பெசன்ட் பற்றிய சரியான கூற்று எது? கர்னல் எச்.எஸ். ஆல்காட்டிற்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சரி. அடுத்து 1914 அவர் காமன்வீல் என்ற வாராந்திரியை தொடங்கினார். சரி. அடுத்து 1915ஆம் ஆண்டு ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம். ஹவ் இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தார் அன்னி பெசன்ட் அம்மையார். அப்போ இது 3மே சரியான கூற்று. அப்போ அன்னி பெசன்ட் அம்மையாரை பற்றி கூற்று கேட்டாங்கன்னா இது 3 ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 3வது கேள்வி, கூற்று காரணம் கேட்டிருக்கிறாங்க. கூற்று என்னது? ஜின்னாவை இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் என்று சரோஜினி அம்மையார் அழைத்தார். கூற்று சரி. அடுத்து காரணம் என்ன கொடுத்திருக்கிறாங்க? லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பி ஜின்னா ஆவார். சரி. அப்ப இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ, கூற்று சரி. காரணம் கூற்றிற்கான விளக்கம் சரி. அடுத்து 4வது கேள்வி பாருங்க. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் யாரால் நிறுவப்பட்டது? மதன் மோகன் மாளவியா.
மதன் மோகன் மாளவியா. அடுத்து 5வது கேள்வி, 1916ஆம் ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம். 1916ஆம் ஆண்டு லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம். இதுக்கு சரியான விடை இ, அதாவது முஸ்லீம் லீக்கின் தனி தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது. முஸ்லீம் லீக்கின் தனி தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டது என்பதுதான் லக்னோ மாநாட்டின் முக்கியத்துவம். அடுத்த 6வது கேள்வி, பின்வருவனவற்றுள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகள் உதவியுடன் பொருத்துக. அதாவது பொருத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் அ. பாருங்க, ஒவ்வொரு வருஷத்தையும் ஞாபகம் வச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சமயம் தனித்தனியாக கூட கேட்டாலும் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கதார் கட்சி 1913, நியூ இந்தியா 1915. அடுத்து தன்னாட்சி இயக்கம் 1916. அடுத்து மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. மறுபடியும் படிக்கிறேன் கேட்டுங்க. கதார் கட்சி 1913, நியூ இந்தியா 1915, தன்னாட்சி இயக்கம் 1916, மிண்டோ மார்லி சீர்திருத்தம் 1909. அடுத்து 7வது கேள்வி, இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். இந்தியன் அன்ரெஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோல். வேலண்டைன் சிரோல். அடுத்து 8வது கேள்வி, கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? கதார் கட்சி யாரால் நிறுவப்பட்டது? இதுக்கு சரியான விடை லாலா ஹர்தயால். லாலா ஹர்தயால். அடுத்து 9வது கேள்வி, அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர். அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரசின் முதல் தலைவர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் இ, லாலா லஜபதி ராய். லாலா லஜபதி ராய். ஸோ இப்போ இது 3வது பாடத்திற்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு புக் பேக் கொஸ்டின். நன்றி.